ஒரு 10 நாள் 20 நாள் நாயை கட்டி போட்டுட்டு திடீர்னு அவுத்து விட்டீங்கன்னா நாய் என்ன செய்யும்? இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் ஓடும், சொல் பேச்சியே கேட்காது. இன்னைக்கு அதை சொல்றேன்னா, நாய் போலத்தான் சில மனிதர்கள் நடந்துக்கிறாங்க. ஏன்னா நான் பாக்குறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தண்ணி அடிக்க போய் உக்காந்துடுறானுங்க, என்னமோ தண்ணியே பார்க்காத அளவுக்கு குடிக்கிறானுங்க. குடிச்சு புட்டு அங்கேயே வாந்தி எடுத்து புட்டு அங்கேயே மேசை மேலேயே படுத்து தூங்கிக்கிட்டு, ஒரு இடத்துக்கு போயிருக்குமே, 10 பேர் பாக்குறாங்களே, நம்ம மானம் போயிருமே, அளவா குடிச்சிட்டு அளவா வீடுக்கு போகுமே, அந்த எண்ணமே இல்லை. குடிச்சு புட்டு ஒண்ணு ஊர்வம்பு இழுக்கிறது, இல்லாட்டினா நெஞ்ச தூக்கிக்கிட்டு நடக்கிறது, இல்லாட்டினா அந்த மேஜையில படுத்து தூங்குறது, இல்லைன்னா அங்கேயே வாந்தி எடுக்கிறது. அந்த மாதிரி செய்யற ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வீட்டை விட்டு வெளியாகிற ஆள் இல்லை, வீட்டிலேயே இருப்பானுங்க. வீட்டை விட்டு வெளியாகனா மண்டையிலேயே கொட்டி வீட்டுல வச்சுக்குவாங்க வீட்டுல உள்ளவங்க. அந்த மாதிரி அடக்க உடக்கமா இருக்கிற பயலுங்க தான் நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு நல்ல பயலுங்களா இருப்பானுங்க. அந்த மாதிரி பயலுங்க தான் திடீர்னு வெளியே வந்துட்டானுங்கன்னா இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டத்தை ரொம்ப செய்யறது. உங்க வீட்டுல அந்த மாதிரி ஆட்கள் ஏதோ இருந்தா கொஞ்சம் அவுத்து விடுங்களேன். நாயை சொல்ல, உங்க கூட இருக்கிற ஆட்களை சொல்றேன். கொஞ்சம் அவுத்து விட்டீங்கன்னா அவர் அப்படி இப்படி போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வருவாரு. அவருக்கு அது என்னன்னு தெரியும். அடுத்த முறை அந்த மாதிரி போகும்போது எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ரொம்ப கட்டி போட்டு வைக்காதீங்க. கட்டி போட்டு வச்சீங்கன்னா நாய் கதையாயிரும். அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் ஓட ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் இழுத்து பிடிக்க முடியாது நம்மளால. சிந்திப்போம், செயல்படுவோம்.